ஒரு கான்செப்ட் வீடியோ எடுக்கிறோம். எப்படிங்க என்னன்னு அதோ அங்க தெரியுது ஒரு பெரிய கப்பல். தெரியுது. ஒரு வெள்ளை சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ராக்கி பாய் மாதிரி விக்கிற முடியும். அப்படியே என்ன பண்றேன், ஒரு குண்டு என் மேல வந்து படுது. குண்டு பட்டவனே தெரிச்சுக்கிட்டு விழுவுறோம். அப்படியே கையில ஒரு சரக்கு பாட்டிலோட அப்படியே உள்ள போறேன். கேஜிஎஃப் ரீக்ரியேட் பண்றாராமா. கேட்டீங்களா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? வெள்ளை கலர் கோட்டு, என்னது ராக்கி பாய். ராக்கி பாயோட தாடி. அதே மாதிரி பாட்டில் குடிச்சிட்டு அவர் கப்பல்ல இருந்து விழுவாரு. இவருக்கு பாம்பு வந்து விழுகணுமாமா. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் இல்ல மச்சான், அவருக்கும் கப்பல் வந்து விழுவும். பாம்பு வந்து விழுவும். அது வந்து கப்பல் மேல விழுகும், தரையில விழுகாது. அங்கேயும் விழுவணும். தம்பி, அவர் விழுந்தா காப்பாத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நீ விழுந்தா காப்பாத்துறதுக்கு நான் கூட வர மாட்டேன். ஏன்னா நீச்சல் தெரியாது. அதையும் பாத்துக்க. இல்ல மச்சான், அதுல வந்து சும்மா கிராபிக்ஸ்ல தான் குண்டு போட்டாங்க. இங்க நம்ம குண்டு பண்ண என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நம்ம தலைமை கிங்டம் இருக்கான்ல. எது நாகார்ஜுனாவா? எது பாலமுரளியா? ஏய், அவன்கிட்ட வறண்டி எழுத்துன்னு வச்சுக்கோ. ஒன்னே ஒண்ணு போட்டானா முடிஞ்சு போச்சு. வறண்டி எழுக்கிறதுக்கு அது இங்க போயிருக்க. சும்மா பக்கத்துல இருக்கேனே, சைனா ஆப்பிரிக்காலாம் கிடையாது. விட்டா ஸ்ட்ரெயிட்டா நார்த் கொரியா தான். ரொம்ப நாள் ஆசைடா. எது அவ்வளவு பேர் ஜாமான் வச்சு என்ன பண்றான்? லாட்டு காட்ட ஆள் இல்ல. நம்ம போய் பொருளி காமிச்சோன்னு வச்சுக்குவேன், முஷ்கு டம்முன்னு போட்டு விடுவான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அவன் ஊர் அடிச்சு உடல போடதாங்க பாப்பான். இவன் இந்தியாவே அடிச்சு உடல போட பாக்குறாங்க. என்ன ப்ரோ உக்காண்டீங்க? கதையை கண்டினியூ பண்ணுங்க, கேப்போம். கடலை ரசிக்கணும் காலங்காத்தால. நீங்களே ரசிங்க, உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விடுறேன்.